இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து VPN எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. VPN வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற CapCut லிங்க் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். என்னோட டெலகிராம் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் காட்டும். ஸோ சர்ச் ஆப்ஷன் வந்து இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் லிங்க்கும் கேட்டிருந்தீங்க CapCut லிங்க். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்க லிங்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு CapCutல மேலே சர்ச் ஆப்ஷன் காட்டும். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வீடியோவில் அந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் எந்த போர்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் எனக்கு இந்த போர்ஷனில் ஸ்டார்டிங் போர்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதை என்ன பண்ணிக்கிட்டேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் போய்க்கிட்டேன். ஸ்பீடில் போயிட்டு நார்மல்னு கொடுத்துட்டு கொஞ்சம் அதை ஸ்லோமோக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், ஸ்லோவாக வரதுக்காக கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துறேன். இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோமோ மாதிரி இதில் இருக்கும். ஸோ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த போர்ஷனை எடிட் பண்ண போகிறோமோ அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு திருப்பி வந்து அதே இந்த சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ இப்போ காப்பி பண்ணிங்களா அதை வந்து செலக்டில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கட் அவுட்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டிக்குன்னு கொடுத்துட்டு திருப்பி பேக் வந்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் கேட்டோம். ஸோ அதை வந்து அப்படி கீழே இருந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணி எந்த போர்ஷனில் நம்மளுக்கு தேவைப்பட்டோ அந்த போர்ஷனில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ஷனில் தான் தேவைப்பட்டு இப்போ போர்ஷன் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு பாடி எஃபெக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ட்ரெண்டிங்னு இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் டூன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடச்சிரும். திருப்பியும் ஒரு டைம் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஸ்பீடு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறதுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கூட போகலாம். ஸ்பீடு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 75 போல் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு திருப்பி இன்டென்சிட்டி இருக்குல்ல, ஸோ இன்டென்சிட்டியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஃபேஸ் எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக இந்த பிளேஸ் வர வச்சுட்டு ரிமைனிங்கை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக ஸ்டார்டிங் போர்ஷனில் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க.